பஞ்சாபில் ஒரு பாஸ்டர், பானாவுக்கு பானா, பஞ்சாபில் ஒரு பாஸ்டர் பேசக்கூடிய ஒரு வீடியோ சமூக வலைதளம், குறிப்பாக எக்ஸ் தளத்தில் வைரல் ஆகுது. என்னென்னா, அவர் சொல்கிறாரு, சீக்கியர்கள் நீங்களும் கிறிஸ்தவர்களும் இங்கே வந்து மைனாரிட்டியாக இருக்கிறோம், ஆனால் ஜீசஸ் அவரை வணங்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 400 கோடி மக்கள் இருக்காங்க. அவங்களோடு நீங்கள் ஐக்கியமாயிட்டீங்கன்னா நாம் எவ்வளோ ஒரு வலிமை பெற்றவர்களாக இருப்போம். அவங்கெல்லாம் எந்த கண்ட்ரியிலலாம் ஆளக்கூடிய ஒரு இதில் இருக்கிறாங்க. நீங்களும் அதில் நீங்கள் இந்த கன்வெர்ட் ஆகி நீங்கள் இந்த இதுக்கு வரலைன்னா நீங்கள் இன்னும் கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் பேசுகிறாரு. சீக்கியர்கள் மத்தியில் ஏற்கனவே மதமாற்றம் இருக்குது அப்படிங்கிறது தான் இது இன்னும் அதிகப்படுத்துறது மாதிரியான ஒரு பேச்சு பேசுகிறாரு. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இந்த நபரை கைது செய்து என்னையை விசாரிக்கணும். ஆகுன்னா ஏன்டா கைது செய்யணும், என்னையை விசாரிக்கணும், இதை வந்து ஐபி பார்க்கணும், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, ஏன்டா இந்த அழகு அப்படின்னு சலிச்சுக்கோங்க. பரவாயில்ல, நல்லா சலிச்சுங்க. விளக்கமும் சொல்கிறேன். இது வந்து நேத்திக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. பஞ்சாபில் இருக்கக்கூடியவன் அவங்க ஏன் சீக்கிய மதம் உருவாச்சு? இஸ்லாமின் கொடுங்கோல் தாங்காம தான் சீக்கிய மதம் உருவாச்சு. இந்துக்களுக்கு அரணாக இருக்கக்கூடியவர்கள். அவன் என்ன நினைக்கிறான், ஒரு லேயர் எடுத்துட்டோம்னா வல்னரபிள் கம்யூனிட்டி ஆகிடும் ஹிந்து கம்யூனிட்டி அப்படின்னு நினைக்கிறான். இவன் தாத்தா வந்தால் கூட அதெல்லாம் நடக்காதுன்னு வச்சுக்க. இந்த பயலுலகு இவங்க இன்னைக்கு நேற்றுக்கு ட்ரை பண்ணல, 100 வருஷத்துக்கு மேலே இந்த பேட்டர்லாம் ட்ரை பண்ணுறான். இப்போ கடைசியாக வந்திருக்கிறது ஜார்ஜ் சோரஸ். அவங்களுக்கு சோனியா காந்தி, ராகுல் காந்தின்னு நல்ல கைகள். அதனால் அவங்கள வச்சுட்டு எல்லாம் பண்ணலான்னு நினைக்கிறான். ஆல் பவர்ஃபுல்லாக சோனியா காந்தி அம்மையார் இருந்த போதே அந்த 10-15 வருஷத்துலேயே ஒன்றும் கிழிக்க முடியாது. இப்போ கிழிச்சிட போகிறாங்களா? மற்ற பொழுது போகாமல் அவங்களும் பணத்தை கொண்டு வந்து கரைக்கணுங்கிறது பார்க்குறாங்க. இது பின்னாடி இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். நீ வந்து 400 கோடி உள்ள ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தோடு இணைஞ்சிடலாம். அப்போ தனிநாடு கேளுங்கிறான். நீ உன்னுடைய அடையாளத்தை அழிச்சிக்க, தனிநாடு கேளு. எப்படி இங்கிலாந்து, நாகாலாந்து இப்படி இருக்கும். இந்த நாகாலாந்துங்கிற பேரையே அவங்க மாற்றணும். தமிழ்நாடுங்கிற பேர் எப்படி மாற்றணும்? தமிழகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த நாகாலாந்து பேரையே வந்து நாகா பூமி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் கொண்டு போய் வைக்கிறோம். ஏன்னா அந்த பேரே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிரிவினையை தான் நமக்கு நினைவூட்டுது. அதனால் இந்த இங்கிலாந்து இந்த மாதிரி அதையும் வந்து பாஞ்ச்லாண்டு அப்படின்னு இவங்க அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதுக்கு வெள்ளோட்டமாக தான் அவங்க கனடாவில் அவன் வந்து கொஞ்சம் சல்லிஸாக கனடா வந்து அவங்கள பார்க்க ஆரம்பிக்குது. ஒருத்தர் தான் கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கானா. இப்போ திண்டுக்கல்ல வெள்ளம் வந்தா கூட வந்து காப்பாத்துறது இந்த மாதிரி அவன் ஃப்ளைட் எடுத்துட்டு வந்துட்டான், போட்டில் வரான் அப்படின்னு. ஆனால் இங்கே இருக்கிறவங்க மாதிரி ஒரு முட்டா கூட்டம், தற்கொலை கூட்டம், பொங்கலுக்கு விடுமுறை அறிவிக்காத பாஜக தமிழர்களோடு பொங்கல் இட்டு கொண்டாடிய ட்ரூடோ அப்படின்லாம் போட்டாங்களே. அதனால இது வந்து ரொம்ப வித்தியாசமானவனுங்க. எனக்கு இவங்கெல்லாம் வாயாலலாம் சாப்பிட்றாங்களான்னு ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பார்க்கணும்னு ஆசை எனக்கு. நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். கதவுக்கு இடுக்கல நம்ம நின்றுட்டு அவன் எப்படி சாப்பிட்றான் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்க. ஒரு நாள் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி லூசு பயலாம். அதனால அந்த கனடாவோட இவங்க அந்த ஒரு செப்பரேட்டிஸ்ட் இதுக்காக தான் பார்த்தாங்க. நல்ல வேலையா யார் செஞ்சாங்கன்னு தெரியலிங்க. அங்கே ஒரு பிரிவினைவாதி இருந்தான்ல கனடாவில், அவனை நைட்டோட நைட்டாக போட்டு தள்ளிட்டாங்கல்ல. எந்த நாடு செஞ்சதுன்னே தெரில. இதில் உண்மையிலேயே நம்ம நாட்டையே ஏமாத்திட்டாங்க போல இருக்கு. அதே மாதிரி இதுலேயும் ஒருத்தனை போட்டாங்க பாருங்க, வங்கதேசத்துலேயும். யார் போட்டாங்கன்னே தெரியலிங்க. இந்த மாதிரி அப்பப்போ வந்து இந்த பாகிஸ்தான்ல நிறைய பேர் அதே மாதிரி அன்னோன் பர்சன் அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. ஏதோ தெய்வச் செயல் அப்படிம்பாங்க பாருங்க. இந்த மாதிரி தெய்வச் செயல் உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு. அதனால இவனுக்கும் அந்த தெய்வச் செயல் பரலோகம் சமீபத்தில் இருக்கிறது அப்படின்னா அந்த தெய்வச் செயல் இவனுக்கும் வரும் பாருங்க. வந்து தெய்வச் செயல் திமுக தெய்வச் செயல் வேலூர்ல ஒரு ஆளு இருக்கட்டும் அவர் மேல கேஸ் போட்டோம், பாலியல் வழக்குல போனாரு, அது அவர் மேலையும் போட்டோன்ற கேஸ. அதனால இவங்க வந்து 400 கோடி இருக்கவங்கிறாங்களே. எனக்கு அது பார்க்கும்போது தான் எனக்கு பயங்கர சிரிப்பா இருந்தது. இந்த 400 கோடியில் இருக்கிறவன் பாதி பேர் சர்ச்சுக்கு போக மாட்டான். அவன் வந்து நல்லா சரக்கு அடிச்சுட்டு who is Jesus, why should I pray him, who is Mary அப்படின்னா வந்து why should I worship Virgin Mary அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணி படமே எடுக்கிறான். நிறைய நீங்க பார்த்தீங்கன்னா பல சர்ச்சு அதனால தானே
வேற ஏதோ வாடகைக்கெல்லாம் விடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியால யூஎஸ்லாம் வந்து சர்ச்சை வந்து கோவிலா கன்வெர்ட் பண்ற அளவுக்கு அவங்க வித்துட்டே போறான். அங்க ஏத்திசம் இருக்கு, அவன்கிட்ட டிசிப்ளின் கிடையாது, அவன் வந்து ஃபேமிலி இதையும் அவனுக்கு விட்டுட்டானுங்க. இப்பதான் வந்து நம்ம நாட்டை பார்த்து, ஓ யூ செலிப்ரேட் 30th வெட்டிங் டே வித் சிங்கிள் ஒய்ஃப். எனக்கு கூட தான் ஆசை, எனக்கு கூட தான் ஆசை, அதுக்கு அவன் புருஷன் ஒத்துக்கணுமேங்கிற லெவல்ல நம்ம ஊர்ல பல பேர் சிந்திப்பாங்கல்ல. அந்த மாதிரி அவன் வித் ஏ சிங்கிள் ஒய்ஃப் அப்படின்றான். அவனுக்கு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கு இந்த ஃபேமிலி சிஸ்டமே அவனுக்கு அது எங்களுக்கு கண்ணை உறுத்துறதே இந்த ஃபேமிலி சிஸ்டம் தான் அவங்களுக்கு. இந்த ஃபேமிலி சிஸ்டத்துல என்ன சேவிங்ஸு, நீங்க வந்து நாம் வந்து எவ்வளவுதான் பணம் இல்லைன்னு நம்மளை போராடி அவங்க நம்மளை இது பண்ணா கூட அந்த பணம் எங்கேயோ ஒரு 500-1000 ரூபா அவங்களுடைய செருவாட்டு காசு சேமிப்புல இருந்துட்டே இருக்கும். செருவாட்டு காசுன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எதுக்கு எல்லாத்தையும் இவங்களை எஜுகேட் பண்ணிட்டு இந்த செருவாட்டு காசுல சேர்த்து வைக்கிற ஒரு ஹேபிட் நம்மளுடைய இந்தியாவில் மட்டும்தான், irrespective ஆஃப் காஸ்ட், ரிலிஜியன், லிங்குஸ்டிக் அந்த வித்தியாசம் இல்லாமல் செருவாட்டு காசு சேர்க்கறது பாரத நாட்டின் ஒரு பண்பாடாவே இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடைச்சிடலாம். இதெல்லாம் உடைக்கிறதுக்கு ஒரு 2000 வருஷத்து ஆகும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஆனா இந்துக்கள் தூங்குறதுல வந்து வேகமா, டேய் 2000 வருஷமா லூசு பையல, நாங்க 20 வருஷத்துல செஞ்சிருவோம்டா அப்படிங்கிற அளவில் நம்மளுடைய இந்துக்களுடைய உறக்கமும் இருக்கு. உறக்கத்திலேருந்து விடுவிக்கிறதுக்கு தான் சங்கம் இந்து முன்னணிலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதனால அவர் வந்து பல்வேறு விதமான ஜிம்மிக்ஸ்லாம் அவர் ட்ரை பண்றாரு. போராக்குறைக்க அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்சி இங்க திராவிட மாடல் மாதிரி அங்க ஆம் ஆத்மியோட ஆட்சி இருக்கு. ஆனா மத்திய அரசு இதெல்லாம் பார்த்துட்டு அவர் எப்படி இன்னொரு 1 மாசத்துல அவர் நல்லபடியா இருக்காராங்கிறத நம்ம அப்புறம் இன்னொரு தடவை இங்க விவாதிப்போம்.